அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/2/2026 சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், பூசம் 4, பூசம் சனி. பூசம் 4 எங்கு இருக்கும்? விருச்சகத்தில் இருக்கும், நவாம்சத்தில். விருச்சகம் செவ்வாயின் வீடு. செவ்வாய் யார்? போராட்டக்காரன், போர் வீரன். அவனுக்கு இனிமையாக பேசுவதை விட உஷ்ணமாக பேசுவது பிடிக்கும். சனி சற்று இறுக்கமானவன். கெட்டவன் இல்லை என்று சொன்னாலும் பார்த்த மாத்திரத்திலேயே பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை அவனிடம் இருக்காது. நேர்மையானவன், நீதியானவன், அது வேறு. பார்த்த மாத்திரத்திலேயே பிடிக்கக்கூடிய அந்த ஒரு கவர்ச்சி, அழகு சனிக்கு இல்லை. இதையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இவர்கள் காட்டுத்தீ. யாரும் பற்ற வைக்காமலேயே பற்றி கொள்ளும் தீ இவர்கள். மிகவும் உணர்ச்சி வசப்படுவார்கள். இவர்கள் உணர்ச்சி வசப்படுகின்றார்களே, அந்த தன்மையெல்லாம் 100க்கு 90 போராட்டம், போர், இப்படித்தான் போகும். ஒரு கணக்கு சொல்லுகிறது, 2வது உலக மகா யுத்தம் தோன்றுகின்ற நாளில் சனியின் செவ்வாயினுடைய பாகை சரியில்லாத பாகை, எனவே தோன்றியது என்று வெளிநாட்டு நூல்கள் பல எழுதியிருக்கின்றன. ஆக சனி செவ்வாய் என்று சொன்னாலே சற்று பயந்து ஒதுங்க வேண்டிய அளவுக்கு இருக்கிறது. இவர்களுக்கு பிடித்தமில்லாததை, இவர்கள் மிகவும் வெறுக்கின்ற ஒன்றை அருகில் இருப்போர் செய்தார். அவர்கள் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொள்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு. அதே நேரத்தில் இன்னொரு தன்மையும் இருக்குது. அது என்ன என்று சொன்னால், யாரிடமும் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். கருத்து வேற்றுமையால் ஏற்படுகின்ற சண்டைகள், தன் காலை மிதித்ததால் ஏற்படும் சண்டைகள், இதுதான் இவர்களிடம் சண்டைகளாக இருக்கும். ஒரு நியாயம் தனியாக வகுத்து கொள்வார்கள். அந்த நியாயத்துக்கு உட்பட்டு தான் எதையுமே செய்வார்கள். இத்தனையிலும் ஒரே ஒரு நன்மை உண்டு. இவர்கள் பொய்க்காரர்கள் அல்ல. மனதில் இருப்பதை அப்படியே பேசி விடுவார்கள். இவர்கள் பேசாவிட்டாலும் முகம் காட்டிவிடும், அது வேறு விஷயம். இந்த மறைப்பு அதெல்லாம் கிடையாது. என்ன இங்கே கொதிக்கிறதோ அதை வெளியில் கக்கி விடுவார்கள் நெருப்பாக. போராட்டக்காரர்கள். இவர்கள் குணத்தை ஒத்த நபர்களோடு மிக மிக நெருக்கமாக இருப்பார்கள். அவர்களுக்காக இவர்கள் உயிரை கூட கொடுப்பார்கள். அந்த ஒரு உண்மையும் இருக்கிறது. ஆனால் கருத்து வேறுபாடு என்று வந்துவிட்டால் இவர்கள் சிம்ம சொப்பனமே. அன்பர்களே, இதுவரை இந்த பூசம் 4ற்கு பார்த்தோம். சனி செவ்வாயின் அமைப்பு எப்படி என்று பார்த்தோம். இவர்களிடம் பழகுகின்ற முறையே சற்று அலாதியாக இருக்க வேண்டும். சின்ன குழந்தை கூட பார்த்த மாத்திரத்தில் தெரிந்துவிடும் அவர் ஒரு மாதிரி கோபமானவர் என்று. பயப்படுகின்ற அளவுக்கு தான் அவர்கள் முகமே இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். அந்த நேரத்தில் எதிர்த்தரப்பினர்
சற்று சமாதானமாக சண்டையை தவிர்க்கும் விதமாக ஒரு சமயோஜித புத்தியோடு அகற்றிவிட வேண்டும், பெரிதுபடுத்திவிடக்கூடாது. இதில் கவனம் தேவை மற்றவர்களுக்கு. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி. அந்த வெற்றியும் நீங்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத வெற்றியாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். மறுபாதி தேவையில்லா செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி பாராட்டுக்குரிய நல்ல முயற்சி. நன்றாக யோசித்து பார்த்து எப்படி எதை செய்ய வேண்டுமோ அதை அறிந்து அப்படி செய்து நன்மையை வரவழைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்கள் எண்ணத்தை சரியாக விளக்கி அந்த எண்ணம் எவ்வளவு நல்ல எண்ணம், எவ்வளவு முக்கியமான எண்ணம் என்பதையும் விளக்கி கேட்போரை ஒப்புக்கொள்ளச் செய்யும் ஒரு வெற்றியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தான் செல்லும் பாதை, தான் எடுத்த ஒரு முடிவு, அந்த முடிவில் எத்துணை கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சும் உங்கள் செயலும் இன்றைய தினத்திற்காக அல்ல, நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அது செய்யப்படுகிறது. அப்படி செய்வதில் அர்த்தமும் இருக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களே, இன்று நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். புழுக்கத்துக்கு பின் மழை என்பார்களே, அதுபோல் கஷ்டத்திற்கு பின் லாபம் வரும். ஆனால் லாபம் வரும். தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். எது தேவையோ, எது நல்லதோ, எது புகழ் தருவதோ அதை இன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பீர்கள். இந்த முடிவு நல்ல முடிவு. மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு செயலை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணமும் வரும்.
கும்பராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அந்த செயலில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. மீனராசி அன்பர்களே, உங்கள் மதிப்பு உயரும் நாள். உங்களது பேச்சும் உங்கள் அணுகுமுறையும் இன்றைய தினம் எல்லோரையும் கவருவதாக இருக்கிறது. நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.